ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகா கஷ்வின் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பொட்டுக்கடலை குழம்பு. டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இட்லியை வேக போட்டுட்டு அந்த 10 நிமிஷத்துலேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் போட்டுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. கடுகு போட்டுட்டு 2 வெங்காயம் போட்டு எடுத்துருக்கேன் நான். 2 வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதுக்கு மிளகாத்தூள் எதுவுமே போட போகிறது கிடையாது. இந்த பச்சை மிளகாயோடைய காரம் தான், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது ரெண்டுமே வதங்கின பிறகு தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். அதுக்குள்ளே 2 கைப்பிடி அளவு உடச்சிக்கடலை எடுத்துக்கோங்க. அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இந்த தக்காளியில் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரைச்ச பொட்டுக்கடலை மாவில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை தக்காளி வதங்கின பிறகு நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. இதுக்கு உடனே கட்டி ஆகிடும், அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே விடுங்க. நல்லா திக்னஸ் வரும், உடச்சிக்கடலை பொடி போட்டிருக்கிறதுனால நல்லா திக்னஸ் வரும். நல்லா தாராளமாக தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க. கொதி வந்ததும் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.